வணக்கம் நண்பர்களே. நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன் யூடியூப்பில். ஒரு தனியார் சேனலுக்கு ஒரு பாதிரியார் கொடுத்த பாஸ்டர், கிறிஸ்தவ மத பிரச்சகர், அவர் கொடுத்த ஒரு வீடியோ, ஒரு நேர்காணலை பார்த்தேன். அதில் அவர் சொன்ன ஒரு விஷயந்தான் எனக்கு ஆச்சரியமாகவும், அது அப்படி ஒரு புது கான்செப்ட் இங்கே கிளம்பியிருக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே தெரிஞ்சது. அது என்ன சப்ஜெக்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அந்த பாஸ்டர் பாளையங்கோட்டை பகுதியை சேர்ந்தவர், திருநெல்வேலி பாளையங்கோட்டை பகுதியை சேர்ந்தவர். அவர் அந்த நேர்காணல் கொடுக்கும்போது சொல்கிறாரு, எங்கள் சரீரத்தோடு இணைப்புள்ளவர், சரீரமாக நாங்கள் இணைந்திருக்கிறோம். யார்? நடிகர் விஜய். அவர் ஒரு கிறிஸ்தவர் முதலமைச்சராவதில் எங்களுக்கு பெருமை உண்டு. அது ஒரு பக்கம் சரி. அது ஒரு மத பிரச்சாரம் பண்ணுறவர் அவர் சொல்கிறாருங்கிறத கூட அந்த வகையில் எடுத்துக்கலாம். இயேசு அழைக்கிறார் என்ற அமைப்பினுடைய தலைவர் பால் தினகரனை மோகன் சி லாசரஸ் சென்று சந்திக்கிறார். கோடிகளை கொட்டுகிறார்கள். யார் கொடுத்தா? மோகன் சி லாசரஸ் கொடுத்தாரா, விஜய் கொடுத்தாரான்னு தெரியாது. இயேசு அழைக்கிறார் மூலம் அவங்க முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு. இயேசு அழைக்கிறார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு உலகம் பூரா இருக்குது. அதுலேயும் தமிழ்நாட்டில் நிறையவே இருக்குது. எல்லா இந்தியா முழுக்கவும் இருக்குது. இவங்க கோடிகளை கொண்டு போய் கொட்டி அவங்க மூலம் பிரச்சாரம் பண்ணி கிறிஸ்தவ அமைப்புகளும் கிறிஸ்தவர்களும் முழுமையான வாக்கு வங்கியை பூரா விஜய் பக்கம் திருப்பணும்னு ஒரு பிளான் ஓடுதான். உண்மையிலேவா? விஜய் அப்படி ஒரு பிளான் எடுத்தால் அதை சரி தவறுன்னு சொல்கிறதுக்கு நாம் தயாரில்லை. ஆனால் அப்படி ஒரு திட்டங்களை அவர் வைத்திருந்தார் என்றால் அவர் வெற்றியடைய முடியுமா என்பது சந்தேகம். காரணம், அவர் மதங்களுக்கு அப்பாற்பட்டு தான் ரசிகர்கள் இருந்திருப்பார்கள். ஒரு கிறிஸ்தவர் கதாநாயகனானார், அதனால் நாங்கள் அந்த திரைப்படத்தை பார்த்தோம் என்று நான் கேள்விப்பட்டதில்லை. இன்னும் சொல்ல போனால் திரைப்படங்கள் கிறிஸ்தவத்திலேயே ஒரு பிரிவினருக்கு திரைப்படங்கள் மறுக்கிற ஒன்று தான். திரைப்படம் பார்க்கக்கூடாது, திரைப்படங்கள் சாத்தானுக்கு நிகரானது, திரைப்படங்கள் மூலமாக நம் மனது குலையும், இறைவனுக்கு எதிரான பிரச்சாரங்கள் வரும் என உருவம் அமைப்புகள் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த மாதிரி ஒரு இதுக்குள்ள முடிச்சுங்களேன். அப்படி இருக்கும்போது ஒரு நடிகரை கிறிஸ்தவர் என்பதால் மட்டுமே நாம் முதலமைச்சராக்கிவிட வேண்டும் என்று இயேசு அழைக்கிறார் அமைப்பும் மோகன் சி லாசரஸ் போன்ற அமைப்பை நடத்துபவர்களும் முயற்சி செய்கிறாங்களா? இது விஜய் தான் அப்படி விஜய் செய்யலை, அவங்க செய்கிறாங்களோ இல்லையா வேறு. விஜய் நான் அந்த மாதிரி கிறிஸ்தவ மத அமைப்புகள்லாம் வச்செல்லாம் செய்யலை அப்படிங்கிற ஒரு தெளிவாக ஒரு தெளிவுபடுத்தணும். இல்லைன்னா அது வேறு மாதிரி இந்த செய்திகள் வரும். ரொம்ப பகிரங்கமாக இந்த செய்தி பரவிட்டு இருக்கு. தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி